ஹாய். இந்த சேனலில் நம்ம என்னெல்லாம் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, ஃபினான்ஸ் சம்மந்தமான வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். அப்புறம் ஷேர் மார்க்கெட் சம்மந்தமான வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செகண்டரி மார்க்கெட். ஸோ இந்த செகண்டரி மார்க்கெட்னா என்ன, இந்த செகண்டரி மார்க்கெட் எப்படி வேலை செய்யுது, இந்த செகண்டரி மார்க்கெட் வந்துட்டு யாரெல்லாம் உள்ளே வராங்க, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வாட் இஸ் செகண்டரி மார்க்கெட்? ஸோ செகண்டரி மார்க்கெட்டில் என்ன, போன வீடியோவில் என்ன பார்த்தோம்னா ப்ரைமரி மார்க்கெட் பார்த்தோம். ஸோ போன வீடியோவில் வந்துட்டு ஒரு கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னாலே அதுக்கு கீழே ரெண்டு முக்கியமான மார்க்கெட்ஸ் வருது, அதுதான் ப்ரைமரி அண்ட் செகண்டரி. ஸோ இந்த ப்ரைமரி மார்க்கெட் தான் வந்து போன வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த ப்ரைமரி மார்க்கெட்டில் என்னன்னு சொல்லிட்டு ஒரு சில டீட்டெயில்ஸ் தான் ஷேர் பண்ணேன், அது பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துருங்க. ஸோ இந்த செகண்டரி மார்க்கெட் அப்படின்னா நம்மளுக்கு புரியுற மாதிரி சொன்னால் ஆஃப்டர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரைமரி மார்க்கெட்டை எப்படி சொல்லுவாங்கன்னா நியூ இஷ்யூ மார்க்கெட் சொல்லுவாங்க. ஸோ செகண்டரி மார்க்கெட்டை ஆஃப்டர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆஃப்டர் மார்க்கெட்னால் இன்னும் புரியுமா சொன்னால் நம்ம பார்த்துட்டு இருக்க ஸ்டாக் மார்க்கெட் தான் இந்த செகண்டரி மார்க்கெட் அப்படி சொல்லுவாங்க. நம்ம பார்த்துட்ருக்க இந்த என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி அதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ வந்து ஏற்கனவே ஒரு செக்யூரிட்டிஸ் வாங்கின செக்யூரிட்டிஸை வந்து விற்கிற ஒரு இடம் தான் இந்த செகண்டரி மார்க்கெட் அப்படி சொன்னாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி அதில் வர ஷேர்ஸ், அதில் வர கம்பெனிலாம் லிஸ்ட் ஆகுதில்ல. ஸோ ஒரு ஷேரோட விலை வந்து 400 ருபீஸா 300 ருபீஸா 250 ருபீஸ் சொல்லி ஒரு ஷேரோட விலை சொல்லி போடுறாங்களே. ஸோ அது நடக்கிறது தான் அந்த இடம் தான் வந்து செகண்டரி மார்க்கெட். ஸோ அதில் வர ஷேர்ஸ் எல்லாமே வந்து ஏற்கனவே வாங்கப்பட்ட ஒரு ஷேர், அந்த வாங்கப்பட்ட அந்த செக்யூரிட்டி மீன்ஸ் ஒன்றில் ஷேர்ஸ், அந்த ஷேர்ஸ் தான் வந்து இந்த செகண்டரி மார்க்கெட்டில் வந்து லிஸ்ட் ஆகிட்டு நம்மளை மாதிரி இன்வெஸ்டர்ஸ், நம்மளை மாதிரி மக்கள், அதாவது பப்ளிக் வந்து வாங்குறாங்க. ஸோ செகண்டரி மார்க்கெட்னால் ஒன்றும் இல்லை, ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்டாக் மார்க்கெட், அதாவது என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சிலாம் இருக்குல்ல. ஸோ இதுதான் வந்து ஸ்டாக் மார்க்கெட். அந்த ஸ்டாக் மார்க்கெட் தான் நம்ம வந்து செகண்டரி மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த செகண்டரி மார்க்கெட் வந்து எப்படி வேலை செய்யுது, அதாவது ஒர்க்கிங் மெக்கானிசம் என்ன, ஃபஸ்ட்டு செகண்டரி மார்க்கெட்னு சொல்லிட்டு நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ போன வழியில் ப்ரைமரி மார்க்கெட் என்னன்னு தெரிஞ்சிட்டோம். ஸோ செகண்டரி மார்க்கெட் அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு ப்ரைமரி மார்க்கெட் பற்றி கொஞ்சம் சொல்லிவிட்டு நான் வந்து செகண்டரி மார்க்கெட்டில் வரேன். ஸோ ப்ரைமரி மார்க்கெட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு புது கம்பெனி உள்ளே வருது. அந்த கம்பெனி வந்து ஒரு அவங்க கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக செபியில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ளே வராங்க. ஸோ வந்து இப்படி ஒரு கம்பெனி வருதுன்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸில் அந்த டாக்குமெண்ட்லாம் ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு இன்வெஸ்டர்ஸ் வந்து முன் வராங்க. எதுக்கு, இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த இன்வெஸ்டர் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 50 lakhs கொடுத்து செக்யூரிட்டிஸை வாங்கிட்டாங்க. இங்கே ப்ரைமரி மார்க்கெட்டில் நடக்கிறது வந்து ஒன் டைம் ட்ரான்சாக்ஷன் மாதிரி தான். ஒரு பணத்தை கொடுத்துட்டாங்க, செக்யூரிட்டிஸ் வாங்கிட்டாங்க, ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளை வந்து அந்த செக்யூரிட்டிஸ் வந்து மெயினாக வாங்குறவங்க யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, பேங்க்ஸ் இருப்பாங்க, வந்து ப்ரோக்கரேஜ் இருப்பாங்க. ப்ரோக்கரேஜ் வந்து எக்ஸாம்பிள் வந்து சிரோதா, அப்புறம் வந்து ஏஞ்சல் லோன் இந்த மாதிரி இருக்காங்களே. ஸோ அந்த மாதிரி ப்ரோக்கரேஜ் வந்து அவங்க வந்து முக்கியமாக வந்து வாங்குவாங்க, ஓகேவா. இந்த வாங்கியிருக்காங்களே செக்யூரிட்டிஸ், அதை வந்து எங்கே விற்பாங்க அப்படின்னா செகண்டரி மார்க்கெட்டுக்குள்ளே வருவாங்க. செகண்டரி மார்க்கெட்டில் என்னன்னா ஒன்றும் இல்லை, ஸ்டாக் மார்க்கெட். மறுபடியும் போய் அங்கே விற்கிறதுக்கு ஒன் டைம் ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம். ஸோ எங்கே வருவாங்க, செகண்டரி மார்க்கெட்டில் வருவாங்க. ஸோ அங்கே வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா, அங்கே வந்து எப்படி வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஏலம் மாதிரி விடுவாங்க. நான் போன வீடியோவிலே சொல்கிற மாதிரி ஒரு ஏலம் மாதிரி விடுவாங்க. ஸோ அந்த இன்வெஸ்டர் வந்து எவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க. சில பேர் வந்து 50 ரூபாய்க்கு சொல்லுவாங்க ஒரு ஷேரோட விலை, சில பேர் வந்து 60 ரூபாய்க்கு வாங்க ரெடியாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து அளந்து மெஷர் பண்ணி, ஸோ அப்புறம் வந்து நார்மலாக நம்ம இந்த கம்பெனியோட ஷேர் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ப்ரைஸ் வாங்குவாங்க, ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபிக்ஸ் பண்ண ப்ரைஸ் தான் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து மொத்த ஒரு பல்க் அமௌண்ட்டை கொடுத்து அந்த செக்யூரிட்டிஸை வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த செக்யூரிட்டிஸ் என்ன பண்ணலாம், ஒரு ப்ரோக்கரேஜ் ஒரு ஆள் வந்து வாங்கிட்டார், இல்லைனா வந்துட்டு உங்களை மாதிரி ஒரு பெரிய இன்வெஸ்டர் வந்து வாங்கிட்டாங்க, ஓகேவா. ஸோ அந்த செக்யூரிட்டிஸ் வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சாங்கன்னா இங்கே செகண்டரி மார்க்கெட்டுக்குள்ளே வருவாங்க, ஓகேவா. இந்த செகண்டரி மார்க்கெட்டில் என்ன நடக்கும், இந்த செகண்டரி மார்க்கெட்டுக்குள்ளே இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் பார்ப்பாங்க. ஸோ இந்த ஷேர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பெரிய மார்க்கெட், ஓகேவா. அந்த மார்க்கெட் நான் போகிறேன், அங்கே போயிட்டு எல்லா திங்ஸும் நான் வாங்கிட்டேன். திங்ஸ் மீன்ஸ் நீங்கள் பாண்ட்ஸ் வச்சுக்கோங்க, செக்யூரிட்டிஸ், அதாவது டிபென்ச்சர்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த இடத்துக்கு நான் போயிட்டு நான் வாங்கிட்டேன், ஓகேவா. நான் ஒரு பணத்தை ஒரு 50 லட்ச ரூபா கொடுத்து நான் வந்து ஒரு செக்யூரிட்டிஸ்லாம் வாங்கிட்டேன். ஸோ அந்த செக்யூரிட்டிஸ் அங்கே நம்ம திருப்பி விற்க முடியாது. ஸோ விற்கிறதுக்கு இன்னொரு இடம் இருக்குது. அங்கேருந்து நான் ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தக்காளின்னு வச்சுக்கோங்களேன், தக்காளி ஆறு எனி வெஜிடபிள்ஸ் வச்சுக்கோங்க. நம்ம எக்ஸாம்பிள் வந்து நம்ம டொமேட்டோட தக்காளி எடுத்துப்போம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ வாங்கிட்டேன். வாங்கிட்டு இன்னொரு இடத்துக்கு நான் கொண்டு வரேன். அங்கே வந்து தக்காளியோட டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ஓகேவா. ஸோ இந்த வாங்கிட்டு ஒரு இடத்துக்கு வரேன்ல, கிட்டத்தட்ட
ஒரு ரொம்ப தூரம் 10 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல வந்து தக்காளியோட டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த வெங்காயங்கள் அதிகமாக கிடைக்குது, பட் தக்காளியோட டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ டிமாண்ட் அதிகமாக இருந்தால் சப்ளை அதிகமாக இருக்கும் தெரிஞ்சிச்சு எனக்கு. அது எந்த இடம்னா செகண்டரி மார்க்கெட். ஓகேவா? ஸோ இந்த செகண்டரி மார்க்கெட்டில் நான் வந்துட்டேன். ஸோ விற்க போகிறேன். ஸோ சப்ளை அண்ட் டிமாண்டை பார்த்து ஒரு ஷேரை அவங்க நிர்ணயம் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஷேரோட விலையும் அவங்க ஏற்கனவே வாங்கியிருப்பாங்களே, இங்கே ப்ரைமரி மார்க்கெட் வாங்கியிருப்பாங்களே, அது ஒன்றாவே இருக்காது, கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா நான் இந்த டிமாண்ட் அதிகமாக இருக்குது, சப்ளை அதிகமாகனு சொல்லிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி இங்கே விற்பாங்க. ஸோ அதுதான் நம்ம பார்க்குற ஷேர்ஸ். ஸோ என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிலையன்ஸ் கம்பெனி எடுத்துப்போம். அந்த ரிலையன்ஸ் ஒரு ஷேரோட விலை இவ்வளோ லிஸ்ட் ஆகும்ல, ஷோ பண்ணுவாங்களே, ஸோ அதுதான் அந்த ஷேர். ஓகேவா? இது யார் விற்கிறாங்கன்னா ஏற்கனவே அங்கே வாங்கப்பட்ட செக்யூரிட்டிஸ், அதுதான் இங்கே ஷோ ஆகுது. ஸோ நம்ம ஒரு ஷேரோட விலை 2000 இருக்குன்னா, ஸோ இன்வெஸ்டர் பார்க்குறாங்க. ஸோ நம்மளால் பப்ளிக்னு வச்சுக்கோங்களேன், நானே வச்சுக்கோங்க, நான் அந்த 2000 ஷேரை வாங்குகிறேன். ஓகேவா? அந்த பணம் எங்கே போகும்? டைரெக்டாக அந்த ரிலையன்ஸ் கம்பெனி தான் போகணுமா, இல்லை நான் வாங்கப்பட்ட அந்த கம்பெனி தான் போகுமான்னு கேட்டால் போகாது. அந்த இன்வெஸ்டர் இருக்கார்ல, அவர்கிட்ட தான் போகும். ஸோ ஓனர் ஆஃப் த கம்பெனிக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏற்கனவே அந்த கம்பெனி ப்ரைமரி மார்க்கெட்லேயே செக்யூரிட்டிஸை கொடுத்து பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டாங்க. எதுக்கு? பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு. அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கும் அந்த ஓனர் ஆஃப் த கம்பெனிக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ அப்பவுமே முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு அவங்க பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க. இங்கே செக்யூரிட்டிஸ் வாங்கியிருப்பார்ல ஒருத்தர், ஸோ அவர் செகண்டரி மார்க்கெட்டில் விற்கிறார். விற்றுட்டு சப்ளை அண்ட் டிமாண்டை பொறுத்து இவ்வளோ ப்ரைஸ் சொல்லி நிர்ணயித்து காமிக்கிறாரு. நம்ம தான் அந்த ஷேரை வாங்குகிறோம். ஸோ இந்த ஷேர் எதுக்கு யார்கிட்ட இருக்குன்னா அந்த இன்வெஸ்டருக்கும் எனக்கும், இல்லை இன்வெஸ்டருக்கும் பப்ளிக் தான் இருக்குமே தவிர நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷேரோட விலை 150 ரூபா, ஒரு 10 ஷேர் நான் வாங்குகிறேன் 1500 ரூபா. ஸோ வாங்கி வச்சுக்கிட்டேன், டிமாண்ட் அக்கௌண்ட்டில் வாங்கி வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த 1500 எங்கே போகும்னா அந்த இன்வெஸ்டருக்கு தான் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோக்கரேஜ் வச்சுக்கோங்களேன். ஸோ சிரோதா மாதிரி ஒரு ப்ரோக்கரேஜோ இல்லை ஏஞ்சல் ஒன்று யாரோ பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க லிஸ்ட் பண்ணுறாங்க இந்த ஷேரோட விலை எவ்வளோன்னா அவங்களுக்கு தான் போகும். ஸோ ஓனருக்கு போகாது. நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அவங்களுக்கு தான் போகும், பட் ஓனருக்கு கண்டிப்பாக போகாது. ஸோ அந்த கம்பெனியோட ஓனர் ஒரு ஏபிசி கம்பெனின்னு இருக்குது, அந்த ஏபிசி கம்பெனி நான் வாங்குகிறேன் அப்படின்னா அந்த ஓனருக்கு போகாது. நிறைய பேர் நினச்சிட்டாங்க நம்ம வாங்குகிற ஷேர்ஸ்லாம் அந்த கம்பெனிக்கு போகுது, நம்ம கொடுக்குற பணத்தை வச்சு தான் அந்த கம்பெனி ரன் ஆகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் ரன் ஆகும், கரெக்டு தான். பட் அது ப்ரைமரி மார்க்கெட்டில் முடிஞ்சிடும். நம்ம கொடுக்குற அமௌண்ட் தான் ரன் ஆகுது, பட் அந்த ப்ரைமரி மார்க்கெட்டில் அது முடிஞ்சிடும். ஸோ இதுதான் செகண்டரி மார்க்கெட்டோட ஒர்க்கிங் மெக்கானிசம். ஸோ ஏற்கனவே வாங்கப்பட்ட ஒரு செக்யூரிட்டிஸ் தான் அங்கே வாங்கின ஒரு இன்வெஸ்டர் இங்கே ஷோ பண்ணி நம்மள்கிட்ட விற்கிறாரு. இதுக்குன்னா சப்ளை டிமாண்ட் பொறுத்து விற்கிறாரு. ஸோ இப்படி இந்த மார்க்கெட் இவ்வளோ மூவ் ஆகுது. ஸோ கரெக்டாக இங்கே டிமாண்ட் அதிகமாக இருக்குது, ஸோ இங்கே சப்ளை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விற்கிறார். அப்படி தானே ஜென்ரலாகவே ஒரு மார்க்கெட் அப்படின்னு எடுத்தாலே சப்ளை அண்ட் டிமாண்டை பொறுத்து தான் கண்டிப்பாக இயங்கும். நீங்கள் திடீர்னு மழை காலம் வருதுன்னா அப்போ டிமாண்ட் அதிகமாகிடும், சில பொருளோட டிமாண்ட் ஆகுது, அப்போ விலை கூடும், ஆட்டோமேட்டிக் விலை கூடும். ஸோ இப்படி தான் நம்ம அந்த இடத்துல போயிட்டு நம்ம வேறு எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா டிமாண்ட் அதிகமாகிடுச்சுன்னா சப்ளை ப்ரைஸும் அதிகமாகும். ஸோ சப்ளை அதிகமாகும், இல்லை சப்ளை குறைஞ்சிச்சுனாலும் ப்ரைஸ் அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி சப்ளை அண்ட் டிமாண்டை பொறுத்து தான் ஒரு ப்ரைஸ் நிர்ணயிப்பாங்க. ஸோ அப்படியே நிர்ணயித்து காட்டுற ஒரு ப்ரைஸ் தான் நம்ம பார்க்குற என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில் ஒரு ப்ரைஸ். ஸோ இந்த காசு எங்கே போகும்னா ஓனருக்கு போகாது, இன்வெஸ்டர்ஸ்குள்ளே தான். ஸோ அங்கே எல்லாமே வாங்குகிறோம் விற்கிறோம் எல்லாருமே இன்வெஸ்டர்ஸ்குள்ளே தான். அவங்களும் இன்வெஸ்டர் தான், நான் இன்வெஸ்டர் தான். ஸோ அப்படி தான் மாற்றி நடந்துக்கிறத விட ஓனர் ஆஃப் த கம்பெனிக்கு போகாது. இதுதான் அப்படி தான் செகண்டரி மார்க்கெட் வேலை செய்யுது. ஓகே, இதனால் அந்த இஷ்யூவர்ஸ்னால் யாருன்னா ஓனர் ஆஃப் த கம்பெனி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏபிசி கம்பெனி ஷேர்ஸை வாங்கிட்டாங்க, அவங்க பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க. ஸோ இதில் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஒரு செக்யூரிட்டிஸ் தான் செகண்டரி மார்க்கெட்டில், அதாவது இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் காமிச்சு மக்கள் வாங்கிட்டு விற்றுட்டு இருக்காங்க. ஸோ இந்த பணம் அங்கே போகாது, அதாவது ஓனர் ஆஃப் த கம்பெனிக்கு போகாது. அப்படின்னா அந்த ஓனருக்கு, அதாவது இஷ்யூவர்ஸ்க்கு என்ன யூஸ், என்ன பெனிஃபிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்ம பொருள், அதாவது நம்மளால் ஒரு பொருள் நம்ம பொருள் எப்படி சப்ளை டிமாண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? நான் ஒரு பொருளை தயாரிச்சிருக்கேன், அந்த பொருளை எங்கேயோ போய் விற்றுட்ருக்கேன் அப்படின்னா அங்கேயே டல்லாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன தோணும், ஓகே மூவும் சரியில்லை, சப்ளை டிமாண்ட் சரியில்லை போல், அதனால தான் விற்கவே இல்லை சொல்லிட்டு ஒரு ஐடியா வரும். ஸோ நல்ல விற்றுச்சுன்னா ஓகே நம்ம டிமாண்ட், நம்ம பண்ணுற பொருள் நல்லா விற்குது, ஒரு சைடு நல்லா விற்றுட்ருக்கு. ஸோ அந்த ஒரு பொருளோட சப்ளை அண்ட் டிமாண்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஓனருக்கு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இன்னொன்று என்னென்னா ஃபேர் ப்ரைஸ்.
இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் வந்து எப்படி தெரிஞ்சு போச்சு. இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் மூலமாக ஓகே நம்மளோட ஷேரோட ப்ரைஸ் வந்து இவ்வளோ இதுக்கு நம்ம போகும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவுக்கு நம்ம அந்த இஷ்யூர்ஸ் வந்து வந்துப்பாங்க. ஸோ வந்து இப்போ சப்ளை அண்ட் டிமாண்ட் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா வந்து நல்ல மூவ் இருக்குது, இன்வெஸ்டர்ஸ்குள்ளேயே நல்லா வாங்குவோம் விற்கிறோம் நல்லா பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து இவ்வளோ ஃபேர் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ப்ரைஸ் வந்து இவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக இவ்வளோ நம்ம ஷேர் இவ்வளோ வாங்கிட்டோம்னா ஓகே நம்மளோட ஷேர் வந்து இப்படி சப்ளை டிமாண்டை பொறுத்து இவ்வளோ ஃபேர் ப்ரைஸ் வந்து இந்த ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க சொல்லி ஒரு ஐடியாவுக்கு வருவாங்க. அப்புறம் வந்து எக்கனாமிக் க்ரோத். ஸோ நம்ம கம்பெனினால் ஒரு எக்கனாமிக் க்ரோத் வளர்னா அந்த கம்பெனி நல்ல பெனிஃபிட் தான். ஓகேவா? ஸோ நிறைய சலுகைகள்லாம் கிடைக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இப்படி எக்கனாமிக் க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, நம்ம ப்ராடக்ட்னால இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஸோ இப்படி நம்ம அனலைஸ் பண்ணிப்பாங்க. எப்படி வந்து மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படின்னு அனலைஸ் பண்ணிப்பாங்க. இன்னொன்று வந்துட்டு ஒரு பையர்ஸ் வந்து இருக்காங்க. திருப்பியும் வந்துட்டு அந்த கம்பெனி வந்துட்டு திருப்பி மறுபடியும் வந்துட்டு செபிக்கு ரெஜிஸ்டர் பண்ணி மறுபடியும் ஒரு அமௌண்ட் திரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைமரி மார்க்கெட்டுக்குள்ளே வராங்கன்னா இவ்வளோ இன்வெஸ்டர் இங்கே இருக்காங்க இல்லையா, அதில் வந்து கண்டிப்பாக ஒரு பையர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைப்பாங்க. எதுக்குன்னா திருப்பி வந்து அவங்களுக்கு கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஒரு முக்கியமான பையர்ஸ் ஸோ அவங்களுக்கு வந்து இருக்காங்க சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி முக்கியமான பெனிஃபிட் தான் இந்த இஷ்யூஸ் வந்து கிடைக்கும் செகண்டரி மார்க்கெட் மூலமாக. ஏன்னா வந்து இந்த வாங்கப்பட்ட பணம் வந்து அங்கே போகலன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஆதாயம் இருக்கும்ல, ஒரு பெனிஃபிட் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் வந்து செகண்டரி மார்க்கெட்டுக்கு அந்த இஷ்யூர்ஸ்க்கு கிடைக்கிற பெனிஃபிட். இந்த வீடியோவில் செகண்டரி மார்க்கெட் அப்போ என்னென்னு பார்த்தோம், செகண்டரி மார்க்கெட் வேலை செய்யுன்னு பார்த்தோம். ஸோ இதனால் அந்த ஓனர்ஸ்க்கு வந்து என்ன மாதிரி பெனிஃபிட்லாம் பார்த்தோம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் டாப்பிக்கோட உங்களுக்கு வந்து மீட் பண்ணுறேன். பாய்.